கோல்டுல ரொம்ப வருஷமா இன்வெஸ்ட் பண்ணவங்களே ரீசன்ட் சில வருஷங்களா கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. ஏன்னா திடீர்னு கோல்டு பிரைஸ் இவ்வளவு தூரம் மேலே ஏறுது, உடனே பயங்கரமா கீழே விழுது அப்படிங்கிறத பார்த்து, ஏன்னா 17,000ல இருந்து 15,000 ரூபாய் 14,000 கீழே வந்ததை பார்த்து என்னடா கோல்டே இப்படி கீழே விழுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துல இருக்காங்க. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் எப்படி நீங்கள் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணும்போது ப்ரைஸ் மேலே ஏறி கீழே இறங்குமோ அந்த மாதிரி தான், மேலே மட்டுமே போயிட்டு இருக்காது அப்படிங்கிறத இன்றைக்கு சூழ்நிலையில் உங்களால் தவிர்க்கவே முடியாது. ஸோ இப்போ இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர நம்ம வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக இதே மாதிரி நல்ல வளர்ச்சியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் விக்னேஷ், இஸ் மணி, இட்ஸ் வேல்யூ யுவர் டைம். ஸோ கோல்டுக்கு பதிலாக நாம இன்வெஸ்ட் பண்ண போகிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில், இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸை ஒரு ஃபண்டா உருவாக்கி அந்த எல்லா கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பல லட்ச ரூபாய் ஆகும், மினிமம் ஒரு 3,000 4 லட்ச ரூபாய் உங்களுக்கு ஆகும். பட் நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணும்போது மாசம் வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நீங்க கொடுத்தாலுமே போதும். ஏன்னா அந்த காசு மொத்தமா ஒரு 100 பேர் 1000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது மூலமா இந்த கம்பெனிஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஸோ அது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோல்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்டு வந்து ஒரு மெட்டல். எப்பெல்லாம் உலகத்துல பிரச்சனை வருதோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி கோல்டு பிரைஸ் வந்து ஏறிட்டு இறக்குது, கரெக்டா? அதே மாதிரி இந்த நிஃப்டி 50லையும் இருக்கக்கூடியது நிறைய கம்பெனிஸ், மெட்டலுக்கு பதிலாக இங்க கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ண போது அவங்களோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசு இந்த கம்பெனிஸோட பிசினஸ் நம்பி இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிசினஸ் உலகத்தோட நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா மேலே போகும், கீழே இறங்கும், கரெக்டா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு துணி ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். திடீர்னு உலகத்துல நம்ம பஞ்சு உற்பத்தி வந்து அதிகமாச்சு அப்படின்னா இவங்களுக்கு நல்லது, ஏன்னா துணியோட அந்த பஞ்சு வந்து அதிகமா கிடைக்கும். ஸோ ஈஸியா அவங்க உற்பத்தி பண்ணி விற்கலாம். ஸோ அது பஞ்சு உற்பத்தி கம்மியாகுது, விவசாயம் குறையுது அப்படின்னா இவங்களுக்கு அது கெட்டது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டா எப்படி கோல்டு வந்து திடீர்னு ட்ரம்ப் வந்து ஈரான் அடிச்சா மேலே ஏறுது இறங்குதோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் உலக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பிசினஸும் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவா இங்க இருக்கும். சரி, அப்ப இது என்ன வெறும் டாப் 50 கம்பெனிஸ் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க இன்னொரு விஷயமுமே இருக்கு. வெறும் டாப் 50 கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா ஒரே மாதிரியான கம்பெனிஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கலாம். இப்போ நீங்க அமெரிக்கால எடுத்தீங்க அப்படின்னா நீங்க டெஸ்லா சொல்லலாம், மைக்ரோசாஃப்ட் சொல்லலாம், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு டெக்னாலஜி கம்பெனி தான், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று நிஃப்டி 50ல பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செக்டார்ல ஒரு 2-3 டாப் கம்பெனிஸ், அடுத்து வேற செக்டர்ல 2-3 டாப் கம்பெனிஸ். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம ரிலையன்ஸ் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியது, ரிஃபைன் ஆயில் பண்ணக்கூடியது. ஸோ ஆயில் இண்டஸ்ட்ரியில இருந்து ரிலையன்ஸ் இருக்கு, இந்தியன் ஆயில் இருக்கும், பாரத் பெட்ரோலியம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை தவிர இன்னும் நிறைய ஆயில் கம்பெனிஸ் இருக்கலாம். பட் இந்த 3 மட்டும் தான் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வச்சிருப்பாங்க. அடுத்தது நம்ம வந்து இப்ப ஐடி செக்டர்ல பார்த்தோம் அப்படின்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி விப்ரோ இருக்காங்க, இதே மாதிரி காக்னிசன்ட் இருக்காங்க. பட் அந்த காக்னிசன்ட் இதில் போட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா டாப் 2 or 3 கம்பெனிஸ் மட்டும் தான் இதில் வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்க அடுத்து நம்மளுடைய தினமும் சாப்பிட்ற சாப்பாடு பொருள் இருக்குல்ல, பிரிட்டானியா அந்த மாதிரி பிஸ்கெட் இருக்கு, ஐடிசி, அதுக்கப்புறமா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், இந்த கம்பெனிஸ்ல வந்து நீங்க டெய்லி சாப்பிடக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிஸ்கெட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சன்ஃபீஸ்ட், பிரிட்டானியன் போட்டிருக்கும். ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ எல்லா செக்டார்லயுமே ஒரு 2-3 கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. இதுல நமக்கு என்ன நல்லது நடக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு செக்டாருக்கு ரொம்பவே மோசமான நிலைமை ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு இப்போ இந்த ஈரான் வார்னால க்ரூட் ஆயிலே இந்தியாவுக்குள்ள கிடைக்கல அப்படின்னா உடனே க்ரூட் ஆயில் பிரைசஸ் எல்லாமே ஏறிடும். ஸோ இந்த ஆயில் ரிஃபைன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு அது ஒரு பிரச்சனையா போய் முடியும், கரெக்டா? ஸோ அப்போ இந்த இண்டெக்ஸே ஃபுல்லாக கீழே விழுந்துடாது. ஏன்னா என்னதான் இந்த ஆயில் கம்பெனிஸ்ல ப்ராப்ளம் இருந்தாலும் மற்ற கம்பெனிஸ்லாம் இந்த இண்டெக்ஸை கீழே விழாம, இந்த ஃபண்டு கீழே விழாம அதோட பிரைஸ் வந்து பாதுகாத்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி எப்படி கோல்டு பிரைஸ் மேலே கீழே ஏறுதோ அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட பிரைஸும் மேலே கீழே ஏறி வந்துட்டு இருக்கும். பட் இதுல வந்து உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது கம்பேர்ட் டு அதர் ஃபண்ட். இப்போ ஒரு ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 10% மேலே ஏறும், 15% கீழே இறங்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப ஸ்டேபிளா 2%, 3% தான் மேலே ஏறும், இறங்கும் போதும் 0.5%, 1%ன்னு ரொம்பவே பொறுமையா தான் இறங்கும். இன்னும் கிளியரா சொல்ல போனோம்னா நிஃப்டி 50ங்கிறது 26,000 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது. ஸோ பயங்கரமான இந்த வார்ல நடக்கும்போது கூட 2,000 ரூபாய் குறைஞ்சி 24,000 ரூபாய் வந்துச்சு. 2,000 ரூபாய் குறைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல 10% குறைஞ்சிருக்கு. இருக்கிறதுலே பீக் சிச்சுவேஷன்ல பெரிய சண்டை வரும்போது. ஸோ மற்ற ஒரே ஒரு ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 20, 30, 40% தான் கீழே இறங்கிருக்கும். அந்த மாதிரி ஆகாது. இன்னைக்கு டேட்ல கோல்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் 17,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வந்தது. ஸோ கோல்டை விட இது ஃபிளக்சுவேட் ஆகாது அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் கோல்டு வந்து எப்படி ஏறி இறங்குறது நீங்க பாத்தீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு அதை பார்க்கறது கொஞ்சம் பழகிடுச்சு அப்படின்னா இதுதான் ரொம்பவே சேஃபஸ்டான ஒரு அசட்டா இருக்கும் மொத்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லயே. இதுதான்
ஸ்டாக் மார்க்கெட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ், மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கையும் சேர்த்து ஒரு பண்டிலாக வச்சிருக்காங்க. அந்த பண்டில் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க. அது தனியாக போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுதான் ஸ்டாக்கு. பட் நீங்கள் அந்த ஸ்டாக்கெல்லாம் தனித்தனியாக போய் வாங்கும்போது நான் சொன்ன மாதிரி பல லட்சங்கள் செலவாகும். இந்த ஃபண்டு பணமாக வாங்கும்போது உங்களுக்கு செலவு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும் நீ பாரு. வேணா கோல்டு வந்து சில காலங்களுக்கு முன்னாடி 3000 ரூபாயில் இருந்துச்சு. அங்கேருந்து 5000 ரூபா போச்சு, அப்புறம் 15000 ரூபாய் 17000 போயிட்டு இப்போ திருப்பி 14000 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த பிரைஸ் வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளரும். நிஃப்டியுமே கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 8000 ரூபாய் 10000 ரூபாய் அந்த செக்மெண்ட்லேருந்து வந்து தான் இன்னைக்கு 26000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. ஸோ கோல்டு மாதிரியே இதுவும் ஒரு வளர்ச்சியை நோக்கி உருவாக்கப்பட்ட ஒரு ஃபண்டு தான். அது என்ன வளர்ச்சியை நோக்கி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸுங்க. ஸோ அங்கே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே அதிகமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். இப்போ ஒரு கம்பெனி அந்த 50 கம்பெனிஸ்லேருந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா 50 இருக்கிற கம்பெனி வந்து 50க்குள்ள வந்துடும்ல. ஸோ அந்த கம்பெனியை வாங்கிட்டு இந்த கம்பெனிலேருந்து வித்துடுவாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனிஸ்ல தான் உங்களுடைய காசு இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப இது வளர்ச்சியை நோக்கியே ஓடக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே நல்ல ஒரு குட் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் தான். ஸோ அதை மட்டும் தான் எடுத்து உங்களுக்காக தேர்ந்தெடுத்த நல்லா ஓடக்கூடிய உதிரிகளில் மட்டும்தான் வச்சிருக்காங்களே. ஸோ அப்போ இது ஈஸியாகவே உங்களோட பணத்தை அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாளா நீங்கள் இந்த கோல்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்லா ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் எப்படி வாங்கணும், இதில் எப்படிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். விக்னேஷ்.